சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். டிசம்பர் 19. இறுதி நிலைக்கு ஏற்றாற்போல் நற்கதி அடைய வழி என்ன? சிவத்தந்தையை நினைவு செய்வது. ஆசீர்வாதத்தின் மூலம் இல்லை என்று என எதற்கு கூறப்படுகிறது? படிப்பின் மூலம் ஆஸ்தி அடைவதால். எது சத்தியமான விஷயம்? முதலில் சூத்திரர்கள், பிறகு பிராமணன், பிறகு தேவதா, மீண்டும் சூத்திரர்களாக ஆவது. எது தெரியாததால் சாஸ்திரங்களில் யுத்தத்தை பற்றி தவறாக எழுதினார்கள்? மாயை ராவணன் மீது சண்டையிடுவதை. ஈஸ்வரனை போன்று எது அதிசயமானது? அவர் கொடுக்கக்கூடிய ஞானம். கலியுகத்திற்கும் சத்யுகத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? கலியுகத்தில் அஜாமில் போன்ற பாவ ஆத்மாக்கள் இருப்பார்கள். போக போக கொடுமையான நரகமாக காணப்படும். சத்தியுகத்தில் பொய் பாவம் எதுவும் இருக்காது. நான் ஆத்மா உலக நன்மைக்கான சேவை செய்வதற்காக பரந்தாமத்தில் இருந்து அவதாரம் எடுத்து வந்துள்ளேன். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியின் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? சிருஷ்டி சக்கரத்தின் முதல் இடைக்கடையை யாரும் அறியவில்லை. நீங்கள் அறிந்து கொள்வதன் மூலம் சக்கரவர்த்தி ராஜா ஆகிறீர்கள். நன்றி. ஓம் சாந்தி.